இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு தெரியுமா? உலக புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தோட அந்த திங்க் டிஃப்ரெண்ட், அதாவது வித்தியாசமாக சிந்திக்கும் தத்துவத்தோட பின்னாடியில இருக்கிற உளவியலை தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியான ஒரு உண்மையான தொலைநோக்கு சிந்தனையாளரை, ஒரு விஷனரிய உருவாக்குறது எது? அதுக்குள்ள இருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மைகள் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மொத்த விஷயத்தையும் 5 முக்கிய பகுதிகளா நாம பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல வித்தியாசமாக சிந்திக்கும் தத்துவம், அப்புறம் விடாமுயற்சியின் அறிவியல், மூணாவதா நம்ம பார்க்க போற வேலை சார்ந்த ஒரு முக்கியமான கேள்வி, அடுத்து போராட்டத்தின் மூலமா எப்படி நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கடைசியா தைரியம் மற்றும் வளர்ச்சி மனப்பான்மை. வெறும் மோட்டிவேஷனல் வார்த்தைகளா இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். 1997ல ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க விளம்பரத்திலிருந்து நாம ஆரம்பிக்கலாம். எப்பவுமே ஒரே பாதையில போகாம மாற்று சிந்தனையோடு இருக்கிறவங்கள கொண்டாடின ஒரு பிரம்மாண்டமான தருணம் அது. இந்த வரிகளை கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். உலக மாத்த முடியும்னு நினைக்கும் அளவுக்கு பைத்தியக்காரர்களா இருக்கிறவங்க தான் உண்மையிலே உலகம் மாற்றாங்க. இப்ப சொல்லுங்க, இது வெறும் ஒரு மார்க்கெட்டிங் விளம்பரத்துக்கான வார்த்தைகளா? நிச்சயமா கிடையாது. வீழ்ச்சியில இருந்த ஆப்பிள் நிறுவனத்தை ஸ்டீவ் ஜாப்ஸ் மீட்டெடுத்தப்போ உலகத்துல இருக்கிற பழைய சிந்தனைகள் எல்லாம் உடை தெரிஞ்சிட்டு புதுசா ஒன்ன உருவாக்க அவர் கொடுத்த ஒரு தத்துவ அழைப்பு தான் இது. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் விட்டு சென்ற மிக முக்கியமான பாடம் இதுதான். உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கிறது மட்டுமே பத்தாதுங்க, அதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு தீராத தாகம், ஒரு வெறி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த உள்ளார்ந்த ஆர்வம் இல்லைன்னா சர்க்கிள்லயே நீங்க பின் வாங்கிடுவீங்க. சரி, இப்போ நாம 2வது பகுதிக்கு வருவோம். ஓவர் நைட்ல ஒருத்தர் பெரிய ஜீனியஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற கற்பனையான கட்டுக்கதைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுக்குள்ள இருக்கிற உண்மையான அறிவியலை பார்ப்போம். அந்த நீண்டகால வெற்றியை உருவாக்குற என்ஜின் எது தெரியுமா? உளவியலாளர் அஞ்சலா டக்வர்த் இத பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க இத கிரிட், GRIT அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறது பிறவியிலேயே வர திறமையால மட்டும் நடக்கிறது இல்ல. அது ஒரு மேரத்தான் ஓட்டம் மாதிரி. 10-20 வருஷம் தொடர்ந்து அந்த இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற சகிப்புத்தன்மை தான் உண்மையான வெற்றி. இங்க ஆராய்ச்சியாளர் ஸ்காட் பேரி காஃப்மன் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாரு. ஒருத்தர் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போகணும்னா வெறும் விடாமுயற்சி மட்டும் இருந்தா பத்தாது. அந்த விடாமுயற்சியோட அவங்க செய்யற வேலை மேல ஒரு ஆழமான ஆர்வம் இருக்கணும். அப்போதான் அவங்களால அதுல முழுமையா மூழ்கி போக முடியும். இதை ஈஸியா புரிஞ்சுக்க இத்தாலிய பாடகர் ஆண்ட்ரியா புஸ்ஸெலியோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு பார்வையற்ற நிலையிலும் சட்டம் படிக்கணும்னு ஒரு அசாத்தியமான விடாமுயற்சி இருந்துச்சு. ஆனா அவர் எப்போ உலகளாவிய மாபெரும் வெற்றியை அடைஞ்சார் தெரியுமா? அவருக்குள்ள இருந்த அந்த இசையின் மீதான காதல்ல, அந்த ஆழமான ஆர்வத்துல அவரை முழுமையா அவர் எப்போ அர்ப்பணிச்சாரோ அப்போதான். அந்த நீண்ட கால ஆர்வத்தை தூண்டுறது எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க நம்ம 3வது கட்டம். நம்ம செய்யற வேலைய நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற சௌகவியலுக்குள்ள இப்ப நாம போக போறோம். இப்போ உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க செய்யறது மாசம் பொறந்தா சம்பளம் வரணும்னு செய்யற ஒரு சாதாரண வேலையா, இல்ல சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கணும்னு உருவாக்குற ஒரு தொழிலா, அல்லது இதுக்காக தான் நான் பொறந்தேன் அப்படின்னு உங்க உள்ளத்துல இருந்து வர்ற ஒரு ஆழமான அழைப்பா, அதாவது உங்க காலிங்கா? இந்த ரிசர்ச் மாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒருத்தருக்கு தம் வேலையின் மேல ஒரு காலிங், அதாவது உள்ளார்ந்த உந்துதல் இருக்கும்போது மட்டும்தான் எவ்ளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் பின்னடைவுகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவரால தொடர்ந்து போராட முடியும். வெறும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் வந்தவங்க 2 கஷ்டம் வந்தோன்னு காணாம போயிடுவாங்க. இப்போ நாம 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு தவிர்க்க முடியாத யதார்த்தம் என்னன்னா, உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கமும் ரொம்ப மோசமான ஒரு கஷ்டமோ நேருக்கு நேர் மோதும்போது என்ன நடக்கும்? ஆரோன் கோலூப் அப்படிங்கிற பார்வையற்ற தடகள வீரர் இத ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாழ்க்கையில வர போராட்டங்களை ஒரு பலவீனமாவோ வீழ்ச்சியாவோ பார்க்காதீங்க. கஷ்டங்களை தவிர்க்க நினைக்கிறது நம்மள முடக்கிடும். ஆனா அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் போதுதான் நம்மளோட உண்மையான பலம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். சரி, இந்த கஷ்டங்களை எப்படி நமக்கு சாதகமா அர்த்தமுள்ளதா மாத்துறது? ரொம்ப சிம்பிள். ஒரு பிரச்சனைய தடையா பார்க்காம, ஓகே இது எனக்கு வந்த ஒரு சவால் அப்படின்னு மாத்தி யோசிச்சு பாருங்க. அதுலேருந்து என்ன கத்துக்கலான்னு பாருங்க. அப்படி செய்யும்போது அந்த பிரச்சனைக்கான முழு கண்ட்ரோலும் உங்க கைக்கு வந்துடும். உங்க நோக்கமும் இன்னும் ரொம்ப தெளிவாயிடும். நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனமான அதீத ஆர்வமுள்ள ஒரு பயணத்தை வாழ்நாள் முழுக்க தக்க வைக்க நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மனநிலை தேவை அப்படிங்கறத பாப்போம். வளர்ச்சி மனப்பான்மை, அதாவது growth மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இதுல ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் இருக்கு.
இது என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் அது கூடவே இன்னும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சேர்த்து இது என்னால இன்னும் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அப்படி சொல்லும்போது தோல்விய பத்தின பயம் குறைஞ்சு உங்கள நீங்களே வளர்த்துக்க ஒரு பெரிய வாய்ப்பு உருவாகுது. ஒரு உண்மையான தொலைநோக்கு சிந்தனையாளருக்கு வெறும் திறமை மட்டும் பத்தாதுங்க. அவங்களுக்கு தார்மீக தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனக்கு ஒரு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தான் நம்புற மதிப்புகளுக்காக சரியானதை செய்யும் நேர்மை அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் ஒரு சாதாரண மனுஷன ஒரு மாபெரும் தலைவனா மாத்துது. இதனால அப்படி என்ன லாபம்னு கேக்குறீங்களா? ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல கூட நீங்க நம்புற கொள்கைக்காக உறுதியா நின்னீங்கன்னா அது கொடுக்கற மனநிறைவு வேற எதுலயும் கிடைக்காது. உங்க உணர்ச்சி பூர்வமான நல்வாழ்வு மேம்படும். நான் என் வாழ்க்கைய முழுமையா அர்த்தமுள்ளதா வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல பார்த்த அந்த திங்க் டிஃபரெண்ட் விளம்பரத்துல வர்ற மாதிரி உண்மையிலே உலகம் மாத்த முடியும்னு நம்புற அந்த பைத்தியக்காரர்கள்ல ஒருவரா மாற நீங்க தயாரா? உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான காலிங்கையும் தளாராத விடாமுயற்சியும் வச்சு உங்களை எப்படி ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளரா மாத்திக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.